முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இரு சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் சாலிஹும், தான் நல்லவராக இருப்பது. இன்னொரு சாரார் முஸ்லிமும், தான் நல்லவராக இருந்து பிறர்களையும் நல்லவர்களாக மாற்றுவது. இஸ்லாம் விரும்புவது இந்த சீர்திருத்தவாதிகளைத்தான். நல்லவர்களாக இருப்பதும் சிறப்பு தான். எந்த தீமைகளும் செய்யாமல் நன்மைகளை மட்டும் செய்தால் அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பான், மாற்று கருத்து இல்லை. வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி லனுத்கிலன்னஹும் ஃபிஸ் ஸாலிஹீன். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கின்றார்களோ அவர்களை நாம் சுவனத்திலே நல்ல மக்களோடு நுழைய வைப்போம் என்று இறைவன் கூறுகின்றான். ஒருவன் உலகத்திலே இஸ்லாத்தின் அடிப்படையில் தீமைகளை விலகி நன்மைகளை செய்து இறை அச்சத்துடன் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தால் மறுமையிலே அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தவனுக்கு மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது. ஆனால் இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சுவனமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உலகத்தில் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, பிறரையும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும், சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அஸ்ஸாலிஹி என்பவர் அல்லது என் ஹசிரோ அசரோ சலாஹிஹி வ தக்வாஹு அலா நஃப்ஸி. சாலிஹி என்பவர் தான் தன்னுடைய நப்சி இடத்திலே நல்லவராக இருப்பார், தான் இறையச்சம் உள்ளவராக இருப்பார். ஆனால் முஸ்லிஹி என்பவர் அல்லது யதஅத்தா அஸரு ஸலாஹிஹி அலல் ஆகரீன ஃபீ தஅவத்திஹி லஹும். தான் நல்லவராக இருக்கிறார், இந்த நல்ல தன்மை, தான் இறையச்சம் உள்ளவராக இருக்கிறார், இந்த இறையச்சம் பிற மக்களிடத்திலும் கடக்க வேண்டும், அதற்காக மக்களை அழைக்க வேண்டும். இவர்கள்தான் முஸ்லிஹீன்கள். தான் நல்லவனாக இருக்கிறேன் என்பது மட்டிலும் அல்ல, நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் இறைவனை அச்சமுடையவனாக இருக்கிறேன் என்பதோடு உலகத்தில் வாழ்ந்து விட்டால் இறை தண்டனை உலகத்திலே ஏற்படும் போது அவர்களை சேர்த்துதான் ஏற்படும். இறைவனுடைய உதவி உலகத்தில் வேண்டும், இறை தண்டனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பணி முஸ்லிமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலம் அவர்கள் நல்லவர்களாய் இருந்தார்கள், தீமைகளை செய்யவில்லை. அவர்களுடைய நப்சிலே அவர்கள் நல்லவர்கள். அவர் நல்லவராய் இருக்கும் போது மக்களும் என்ன செய்தார்கள்?